ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் பண்ணல. கேட்டா ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா சேல்ஸ் இல்லன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு அமைச்சர், அதுல வேற உட்கார்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எதுக்கு நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க? கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா? வாயில தான் இதுக்கு மேல பேசுனீங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் வாயில கெட்ட வார்த்தை மட்டும் தான் எனக்கு வரல. என்ன ஒரு அநியாயம்! 15 வயசு பையன், 16 வயசு பையன் கஞ்சாவை ஸ்கூல்ல சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் மரண வாக்குமூலத்துல ஒவ்வொரு நாள் நின்று இருக்காங்க. 60,000 கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 160 ரூபாய் 30 நாள் குடிச்சா 4,500, 4,800, 5,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் மூலியமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் புடுங்கிறத தமிழக பெண்களுடைய பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, ஒரு கோட்டை 120 ரூபாய்க்கு வித்து 30 நாள் குடிச்சு 5,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் தாய்மார்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா? ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா? உங்க அமைச்சரவை போட்டு விவாதிச்சிருக்கீங்களா? என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க? நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா? இதுக்குதான் வேணும். 60,000 கோடி டாஸ்மாக் சேல்ஸ் கம்மி பண்ணணும். கஞ்சாவை தூக்கி எறியணும். எங்க தலைவர் இதை செய்வார்.